ஹாய் ஃபேமிலி. இன்றைக்கி vlog நம்பர் 2 தான் பார்க்க போகிறீங்க. மார்னிங் முழிச்சதுமே தண்ணி குடிப்பேன். ப்ரெக்னென்சியில் ஃபர்ஸ்ட்டு நான் காஃபி தான் குடிச்சிட்ருந்தேன். அப்புறம் ரொம்ப ஹீட் ஆனதுனால தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அடுத்து என் ஹஸ்பண்ட் காஃபி போட்டு எனக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த காஃபியை குடிச்சிட்ருந்தேன். வெளியே பார்த்தா எல்லா துணியும் காய வச்சுருந்தாங்க வாஷிங் மிஷினில் போட்டு. அப்புறம் தக்காளி வீட்டில் இல்லை. 5 கிலோ தக்காளி 100 ரூபான்னு வாங்கி வச்சுருந்தாங்க. நான் போய் பார்க்கும்போது அப்போ தான் வாங்கிட்டு கேஷ் கொடுத்துட்டு ரியானோட வந்தாங்க. 200 கொண்டு போயிருந்தனால 100 ருபீஸ் என் பேலன்ஸ் கொடுத்தாங்க. இங்கே இவர் வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரே விளையாட்டு. ஸோ இப்படி தான் எங்களுடைய மார்னிங் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆச்சு. நேற்று நான் செஞ்ச ஒர்க்குக்கு எனக்கு சுத்தமாக எனர்ஜி இல்லாதனால எனக்கு எதுவுமே செய்ய முடியல. பாட்டு வச்சுட்டு நான் உட்காந்துட்டேன். இவனை மட்டும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு. சம்டைம்ஸ் எனக்கு செய்ய முடியாத போது நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன். செய்ய முடிஞ்சிச்சுன்னா மட்டும் எல்லா ஒர்க்கையும் எடுத்து போட்டு பண்ணுவேன். இந்த சாங்ஸ்லாம் இப்போ போட்டுட்ருக்க சாங்ஸ்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாங்ஸு. நான் அதை அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். நான் பார்த்துக்கிட்டு இருக்கனால அவனும் பார்த்து பழக ஆரம்பிச்சிட்டான். அந்த பாப்பாவுக்கு பேபி ஹக் இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். டயப்பர் ரேஷஸ்லாம் இருக்காது. நல்லா காட்டன் ஆஃபரில் கூட கிடைக்கும் நைட்டு ஆர்டர் பண்ணிங்கன்னா. அண்ட் இது பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு கொடுத்தது ஓட்ஸ், எக்கு அண்ட் பனானா போட்டு ஒரு பேன் கேக் மாதிரி செஞ்சுருந்தாங்க. உங்களுக்கு வட்டமாக வரல. ஸோ அது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு அண்ட் ஹெல்த்தியும் கூட. பட் ஷேப் மட்டும் ஒழுங்காக இல்லை. அண்டு ட்ரெஸ்ஸஸ் அவங்களது அலசுகிறாங்க. அப்போ இவர் போயிட்டு அந்த தண்ணியில் விளையாடுறதுக்கு ஓடிட்டார். நான் அந்த மீன் டைம் அந்த ஓட்ஸ் பேன் கேக்கை நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நான் ஒரு நாள் கண்டிப்பாக ரெசிபி ஷேர் பண்ணுறேன். சாப்பிட்டதும் எனக்கு ஓரளவு எனர்ஜி வந்த மாதிரி இருந்ததுனால மாவு இருந்துச்சு. தோசை அவங்களுக்கு சுட ஆரம்பிச்சிட்டேன். வேர்க்கடலை சட்னி வச்சுட்டேன். வேர்க்கடலை ஆல்ரெடி ரோஸ்டட் வேர்க்கடலை இருக்கும் என்கிட்ட. ஸோ அதனால் காஞ்ச மிளகா மட்டும் போட்டு டக்குன்னு சட்னி அரைச்சிட்டேன். கொஞ்சம் ஸ்பைஸ் அதிகமாக. அண்ட் இது காடை முட்டை 2 அதில் கொஞ்சம் பெப்பர் போட்டுட்டு அந்த எக்கு தோசையும் செஞ்சு கொடுத்துட்டேன். சைடில் இவருக்கு ஒரு ஹாஃப் பனானா போட்டு பேன் கேக் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இனிப்பாக எது கொடுத்தாலும் காலையில் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் போகும். இல்லைனா அவன் பின்னாடியே ஓடுற மாதிரி இருக்கும். அப்படின்றதுனால நான் மார்னிங் சேஃபராகவே ஃபுட்டு செஞ்சு கொடுத்துருவேன். ஒரு எக்கு ஒரு ஹாஃப் பனானா போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இதுலேயே இனிப்பு இருக்கும். ஏன்னா பனானாவில் நம்மளுக்கு ஸ்வீட்டன் இருக்கும் இல்லையா. ஸோ அதை நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு தோசைக்கல்லில் லைட்டாக நெய் போட்டு பேன் கேக் மாதிரி ஊற்றி நீங்கள் எடுத்துடலாம். இது பேபிஸ்க்கு ஹெல்த்தியும் கூட. எக்கு சேர்க்குறோம் மார்னிங்கே, ப்ரோட்டீனும் அதில் ஆட் ஆகும். பனானா டைஜஷனுக்கும் வெயிட் கெய்னிங்க்கும் உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இது அந்த தோசைக்கல்லையே போட்டு சுட்டு எடுத்தாச்சு. இப்படி தான் இருக்கும் அந்த பேன் கேக். கொஞ்சம் ரஃப்பாக இல்லாமல் சாஃப்டாக இருந்தால் தான் பசங்க சாப்பிடுவாங்க. என் பேபிக்கு பார்த்திங்கன்னா 11 மந்த் ஆகுது. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் கிளம்பியாச்சு. அங்கே அவன் தண்ணிலாம் கொட்டி வச்சுருந்தனால அதெல்லாம் கொஞ்சம் தொடச்சிட்டு போகிறாரு. பிகாஸ் லாஸ்ட் டைமே நான் வழுக்கி விழுந்துட்டேன். இந்த டைல்ஸில் தண்ணி இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது. ஸோ ஒர்க்கு கிளம்பிட்டாங்க. இந்த மீன் டைம் நான் இவருக்கு வீடியோ போட்டுட்டு ஊட்ட ஆரம்பிச்சிட்டேன். பார்க்கும் ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட சாப்பிட்ட டைம் எடுப்பான். பட் வேறு ஆப்ஷன் இல்லை இல்லையா. அதனால் நான் அப்படியே வீடியோ போட்டுட்டு கொஞ்சம் அதட்டி அப்படி இப்படின்னு ஊட்டுவேன். ஸோ இப்போல்லாம் ஒரு தொடப்பம் எடுத்துக்கிறது, அதை வச்சுக்கிட்டு தான் விளையாடுறது ஃபுல்லாகவே. அதை வச்சு கொஞ்சம் வாக் பண்ணுறான். ஊட்டிகிட்டு இருக்கும் போதே எனக்கு ஆன்லைன் பார்சல் வந்துருந்துச்சு. ஒரு மேக்ஸி எடுத்திருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அந்த கலரும் மைல்டாக இருந்துச்சு. ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோ எப்போனா ஷேர் பண்ணுறேன் போட்டு. எங்கன்னா வெளியே போனேன்னா அந்த ட்ரெஸ் போட்டு நான் ஷேர் பண்ணுறேன். அண்டு அதுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக பேலன்ஸ் பண்ண முடியல அவனை. அதனால் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ போட்டாச்சு. எப்படி உட்காந்துட்ருக்காரு பாருங்கள் ஆட்டோவில் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு. ஆட்டோ வேறு இப்போல்லாம் ரொம்ப ஹைட்டாக இருக்குது. அதில் ஏறி உட்காந்து கிளம்பிட்டோம். போன அவசரத்தில் கடகடன்னு சாப்பிட்டதுனால சாப்பிட்ற எதுவுமே நான் வீடியோ எடுக்கலை. ஈவினிங் பால் குடிச்சிட்டு ரிலாக்ஸாக இங்கே உட்காந்துருந்தோம். இங்கே வெளியே நிறைய செடி, மரம், வாழை மரம் எல்லாம் இருக்கும். அங்கே தான் இவர் விளையாடிட்டுருப்பார்.
ஸோ ஒரு நல்ல விளையாட்டு அங்கே. அதே ஸ்பேஸ் இங்கே இருந்தாலும் இங்கே விளையாட மாட்டார். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கிளம்பி வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த பிறகு டின்னர் செய்கிற பிளான் இல்லை, வாங்கிட்டு வரதான் சொல்லியிருந்தேன். சரி சோப் வந்து காலியாகிடுச்சு, அதனால் சோப் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோப் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன். அது ஒரு 1/2 hour ஒர்க் தான். இவன் கம்னு இருந்தான்னா 10 minutes ஒர்க் தான், ஆனால் 1/2 hour ஆகிடும். மோல்டு, விட்டமின் இ ஆயில் அண்டு கிளிசரின், கொஞ்சம் நலங்கு மாவு பவுட்ரு போட்டு இன்றைக்கி சோப் செஞ்சுருந்தேன். ப்ரெக்னென்சியில் பார்த்திங்கன்னா ஸ்வெட் ஸ்மெல் வருது. ஸோ எனக்கு நலங்கு மாவு பொடியில் வந்து வெட்டி வேறு, ஆவாரம்பூ, ரோஸ் பெட்டல்ஸ் அப்படின்னு நிறைய இன்க்ரீடியன்ட் போட்டு நான் அரைச்சி ஆல்ரெடி வச்சுருக்கேன். அது வந்து போட்டு நான் சோப் செய்கிறேன். சோப் பேஸை நல்லா டபுள் பாயிலிங் மெத்தடில் நீங்கள் இந்த மாதிரி மெல்ட் பண்ண பிறகு என்னென்ன இன்க்ரீடியன்ட் இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணலாம். கிளிசரின் பார்த்திங்கன்னா மாய்ஸ்சர் கொடுக்கும், விட்டமின் இ ஆயிலும் மாய்ஸ்சர் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு செய்ய செய்ய வந்துடும். ஈஸி தான், ரொம்பவே சிம்பிளானது தான். சோப் பேஸ் எல்லாமே ஆன்லைனில் கிடைக்கும். இந்த பவுடர் இல்லைன்னா பச்சரிசி பவுடர், அரிசி மாவு, ஓட்ஸ் பவுடர், பொட்டேட்டோ ஜூஸ், டொமேட்டோ ஜூஸ், எனிதிங் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா பேட்டர் வந்து ஒரு மாவு பேஸில் ஊற்றுனா நல்லா லிக்விடாக ஊற்றுற மாதிரி வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா தான் சோப் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நான் இந்த பவுடரில் ஒரு 10 ஸ்பூன் ஆட் பண்ணி பார்த்தேன். ஓரளவு திக்னஸ் கரெக்டாக இருந்ததுனால நான் இந்த குட்டி ஸ்பூனில் ஒரு 10 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா பிளெண்ட் பண்ணணும், கையில் தான் பிளெண்ட் பண்ண போகிறோம். இதோ இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு பிளெண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் கரெக்டாக இருக்கும். அண்ட் ஸ்மெல்லுக்கு லாவெண்டர் ஆயில், இது